சார் இப்போ நீட் தேர்வு பாதிக்கப்பட்டாதான் மறுதேர்வு நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பாருங்க? இந்த தீர்ப்பு எனக்கு இன்னும் சரியாக வழங்கலை. எனக்கு நேற்று ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்குள்ளே ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு நகரத்துலேயும் ஒரு சென்டர்லேயும் என்னென்ன மார்க் வாங்கியிருக்காங்க அது ஸ்டூடெண்ட் பேர் இல்லாமல் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டாவை முன்னாடியே எடுத்துடலாம். அது ஒன்றும் அந்த என்டிஏ தான் பப்ளிஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சென்னை ஐஐடி ஒரு ஸ்டடியை பண்ணி இதில் ஒன்றும் பெரிய குளறுபடி இல்லை, ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மார்க்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டெல்லி ஐஐடியில் ஒருத்தர் படித்து இல்லை அதில் குளறுபடி இருக்குன்றார். எனக்கு இந்த தேர்வின் மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையாக போய்விட்டது. இந்த தேர்வின் முடிவுகள் மூலமாக என்னை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் பண்ண முடியாது. பொறுத்த வரைக்கும் அந்த நீட்டு வேண்டான்னு தமிழ்நாடு முன்னாடி சொல்லியிருக்கிற வாதம் இன்னும் வலுத்திருக்கிறது. வைத்து இந்த நீட்டுடைய மதிப்பெண்ணை வைத்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் போடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த வேண்டும். இல்லாவிட்டால் மறுதேர்வு கூட நடத்த வேண்டாம். 12th ஸ்டாண்டர்ட் மார்க்கை வச்சு கவுன்சிலிங் அந்தந்த ஸ்டேட்லையும் பண்ணி முடிச்சிருங்கன்னு சொல்கிறது தான் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டில் நடக்கிற கொலையில் பெரும்பாலும் அரசியல் பிரமுகர்கள், வழக்கறிஞர்கள் இப்படி எல்லா தொடர்புடைய கொலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் அரசியல் தொடர்பு இருக்கவங்க கொலையில் இருக்காங்க சொல்லலை, ரவுடிங்க நிறைய பேர் அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இது அப்படி பார்க்கக்கூடாது. எல்லா கட்சியிலையுமே ரவுடிங்க நிறைய பேர் தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க. இந்த கொலைகள் எல்லாம் அரசியல் பின்னணியில் நடக்கிற கொலை கிடையாது. உள்விரோதம், மற்ற பகையால் நடக்கிற கொலை. ரவுடிங்க நிறைய பேர் எல்லா கட்சியிலையும் போய் சேர்ந்துட்டாங்க. பிஜேபியில் 261 பேர் சேர்ந்துருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டே சீஃப் மினிஸ்டரே சொன்னார். அந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் ரவுடிங்க போய் சேர்ந்ததுனால இது வருத வெளியே அரசியல்காரங்க ரவுடியில் இருக்கிறாங்கன்றதை நான் ஏற்றுக்கல. ரவுடிகள் நிறைய பேர் அரசியலில் சேர்ந்துட்டாங்கன்றது உணர்த்துது. ஆனால் காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான். இப்போ போய் 77 பேரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த லிஸ்ட் அவங்ககிட்ட முன்னாடியே இருந்தது. முன்னாடியே அந்த லிஸ்ட்டு கையில் இருந்ததுன்னா ஏன் முன்னாடியே நடவடிக்கை எடுக்கல, இப்போ போய் ஏன் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ற கேள்விகள் கேட்க முடியும். ஆனால் என்கவுண்டரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. தயவுசெய்து தெளிவாக தெரிஞ்சு என்கவுண்டர் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காவல்துறை கைது செய்ய வேண்டும். கைது செய்து அவர்களை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த வேண்டும். நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்க வேண்டும். காவல் அதிகாரிகளை இவர் நல்லவர், அவர் கெட்டவர்னு சொல்லி இந்த சுடுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதில் பல சந்தேகங்கள், கேள்விகள் தான் வருது. ஏன்னா அந்த சுடுறவங்க எல்லாருமே ரொம்ப சாதாரண சமுதாயத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் தான் சுடப்படுறாங்க. பல உண்மைகள் வராமல் இருப்பதற்காக இது நடக்குது என்று கூட சந்தேகம் வருகிறது. இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணணும். அவருக்கு அரசியல் காரணமாக அவருக்கு கொலை நடந்தது என்பதை நான் சொல்லவில்லை. ஆனால் உள் விரோதமாக இருக்கலாம், பழைய பகையாக இருக்கலாம், அவருடைய பின்னணியின் காரணமாக இருந்திருக்கலாம். அதனால் திருப்பி நான் சொல்கிறேன், இது அரசியல்வாதிகள் ரவுடித்தனத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்வதை விட ரவுடிகள் அதிகமாக அரசியல் கட்சிக்கு வந்து விட்டார்கள் என்பதுதான் சொல்ல வேண்டும். சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடு ஃபுல்லாமே இந்த மாதிரி கொலைகள் தொடர்பு நடக்கிறதுனால சட்டம் ஒழுங்கு சரி, 2 வகையாக பார்க்கணும். இது கிரைம் ஆஃப் பேஷன். அதை எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாது. திடீர்னு 2 பேர் போகிறாங்க, ரோட்டில் போகிறவங்க சண்டை வந்துருச்சு, டம்மால் ஒருத்தன் வெட்டிட்டானா அதை எந்த போலீஸ்கார முடியாது. ஆனால் கூலிப்படையை கண்டிப்பாக தடுக்க முடியும். கூலிப்படை மூலமாக நடக்கும் கொலைகளை கண்டிப்பாக காவல்துறையால் தடுக்க முடியும். அதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். 2 பிரித்து பார்க்கணும். இப்போ மதுரையில் நடந்து கூலிப்படை கிடையாது. அந்த நாம் தமிழர் கட்சியை அவர் கொலை பண்ணவர் அவருடைய அண்ணனுடைய பேரன் உள்விரோதத்துக்காக கொண்டு, அது கூலிப்படை கிடையாது. ஆனால் கூலிப்படை மூலமாக நடக்கும் கொலைகளுக்கு நிச்சயமாக காவல்துறை பதிலளித்து தான் வேணும். அதாவது கிரைம் ஆஃப் பேஷன், ஒரு ஆத்திரத்திலேயோ ஒரு வேகத்திலேயோ ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா அது எப்படி பண்ண முடியும்? போலீஸ்காரங்க போய் எப்படி அதை போய் தடுக்க முடியாது. தடுக்க முடியாது. விசாரணை பண்ணலாம், அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கூலிப்படையை தடுக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை. அவர்களது கூலிப்படையில் ஈடுபடுபவர்களை கண்டிப்பாக சட்டத்துக்கு முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும்.